மாறன் பாண்டியன், கந்தரகோட்டை. பாஜக அரசின் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக இங்கு ஒன்று கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வக்ஃபு நிலம் அப்படின்னா என்ன? இஸ்லாமிய இறைதூதர் நபிகள் அவர்கள் வழியில் இஸ்லாமுக்காக தங்களுடைய சொந்த நிலங்களை தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வக்ஃபு நிலங்கள். இந்த நிலங்கள் இஸ்லாமியர்களின் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் பின்தங்கிய இஸ்லாமியர்கள் நலனுக்காக இதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு அவர்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது 1954 முதலாக இந்தியாவில் கொண்டு வரப்படுகிறது. இதன் மூலம் அந்த இஸ்லாமிய சொத்துக்கள் அனைத்தும் யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாதபடி அவர்களுக்கு பாதுகாத்து இஸ்லாமியர்களுக்கு உதவ வேண்டும் நல்ல நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் தொடர்ந்து இந்த வக்ஃபு வாரியத்தை உருவாக்கி அதில் இஸ்லாமிய பிரதிநிதிகள், குறிப்பாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க முடியும். இதன் மூலம் நிர்வகிக்கப்படும் சொத்துக்களில் வரும் நிதிகள் ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும். இதில் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? 2006 சத்தார் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வருது. இந்த வக்ஃபு நிலம் எவ்வளோ ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 8,70,000 சொத்துக்கள் இந்த வக்ஃபு நிலங்களாக இருக்குது. இவ்வளவு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கலாமா, இவங்க நன்மைக்கு இருக்கலாமா அப்படிங்கிற பாஜக அரசு நெடுநாளாக கண்வைத்து இன்னைக்கு அந்த ஒரு அதை அவங்களுக்கு நல்ல அழித்தொழிக்கும் வேலையில் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. 1998 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, இந்த வக்ஃபு நிலங்கள் ஒரு முறை வக்ஃபாக மாறி வச்சுச்சுன்னா அதை யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படி ஒரு சட்டமாக பாதுகாத்து வந்ததை இப்போ 2025 புதிய சட்டமாக கொண்டு வராங்க. என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த வக்ஃபு நிலங்கள் அந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த வாரிய முடிவு எடுக்கும். ஒருவேளை அந்த வக்ஃபு நிலங்கள் ஒரு தனிநபர் எனக்கு சொந்தம் அப்படி உரிமை கோரினார் அப்படின்னா, அந்த வக்ஃபு வாரியத்தில் அந்த தகுந்த சான்றுகளை காமிச்சு அவர் அந்த நிலத்தை விற்க முடியும். அது மாதிரி பல்வேறு இடங்களில் ஏற்கனவே வக்ஃபு வாரிய நிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தனிநபர்கள் விற்றுருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை கொண்டு பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்க முடியும், மற்ற சமயத்தினர் யாரும் இருக்க முடியாது. அப்போது கட்டாயமாக இதில் ஒரு இந்துக்கள் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற புதிய சட்டத்தை கொண்டு வருது. அவர்கள் சொத்து, இஸ்லாமியர்கள் சொத்து, அவர்கள் நலனுக்காக முன்னாடி இருந்த இஸ்லாமியர்கள் எழுதி வைத்த சொத்து. இது எதற்கு ஒரு இந்து உறுப்பினர் இருக்க வேண்டும்? மேலும் இதில் பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வருது. முன்பு இந்த வக்ஃபு வாரியம் இது முடிவெடுக்கும். இது வக்ஃபு சொத்துக்களா இல்லை தனியார் சொத்துக்களான முடிவெடுத்து விற்க அனுமதி கொடுக்கும். இப்பொழுது புதுசாக கொண்டு வந்த சட்டத்தில் என்ன அப்படின்னா, இந்த மாநில அரசு ஒரு அதிகாரியை நியமனம் செய்யும். அவர் சொல்லுவார் வக்ஃபு நிலமா என்னன்னு. இது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் இங்கே தமிழ்நாட்டோட வட மாநிலத்தை பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள் கால மசூதியை கூட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அவங்க இது மசூதி இடம் கிடையாது, ஆக்கிரமிப்புன்னு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மசூதிகளை இடிக்கிறாங்க. அப்போது இந்த சூழலில் இந்த போன்ற ஒரு சட்டம் இந்த வக்ஃபு நிலங்கள், அவங்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்புக்காக திட்டமிட்டு பாஜக அரசால் கொண்டு வருது. சரி, வடக்க தான் இந்த பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி இருக்குது, நல்லா சிறப்பாக அவங்கள பாதுகாக்கணும்னா அப்படி கிடையாது. இப்போது மார்ச் மாதம் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் திருநெல்வேலியில், அவர் ஒரு முத்தவள்ளி அப்படின்னா இந்த வக்ஃபு வாரியத்துக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த வக்ஃபு நிலங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக தன்னார்வலராக முன் அவர் சேர்ந்து அந்த முத்தவள்ளியாக அந்த நிலங்களை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி நிர்வகிச்சுக்கிட்டவர் அவர் ஒரு முன்னாள் ஒரு காவல் அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வாகி இந்த ஒரு மக்கள் நலத்தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தனிநபர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து முன்னெடுத்து போகும்போது இங்கே அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் காவலான் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க மூலமாக கொலை மிரட்டல் வரப்படுது, வெட்டி கொல்லப்படுகிறார். ஜனவரி 8 அவர் காணொலியாக பதிவு செய்கிறாரு முதல்வருக்கு, எனக்கு ஆபத்து இருக்குது, என்னை கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னு. ஆனால் மார்ச் மாதம் 18ஆம் தேதி காலையில் வெட்டி கொல்லப்படுறாரு. அவ்வளோ நாள் அந்த முத்தவள்ளியை பாதுகாக்க அந்த திமுக அரசு என்ன செய்யுது? வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது அதை பார்த்து தான் வேடிக்கைப்பட்டது. இதுதான் இஸ்லாமியர்கள் நிலைமை. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்துத்துவ பாஜக அரசும் திராவிட மாடல் அரசும்
இந்த இஸ்லாமியர்களை தேசியனமாக ஒன்று கூடாமல் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிறது. நீங்கள் வந்து இஸ்லாம் மதமாக இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசிய பேரினத்தின் பெருமக்கள் உங்களுக்காக நாம் தமிழர் கட்சி நிற்கும் நாம் தமிழர்.